நாமல் ராஜபக்ச நடத்திய பொதுக்கூட்டத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டதா? இதுதான் இப்போ பரபரப்பாக கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். போலீசார் ஒரு பக்கம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அது குறித்து விரிவாக பார்க்கலாம். வாழைச்சேனையில் தொல்பொருள் திணைக்களத்தால் நாட்டப்பட்ட பேர் பலகைகள் அகற்றப்பட்டமை சம்பந்தமாக 5 பேருக்கு இன்று நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்கலாம். அத்துடன் கிளிநொச்சியில் மருமகன் தாக்கி மாமனார் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நாமல் ராஜபக்ச ஒரு மிருகத்தை துரத்தி கொண்டு ஓடுறார். எந்த மிருகத்தை துரத்தி கொண்டு ஓடுறார், ஏன் ஓடுறார் என்பது சம்பந்தமாக இந்த கருத்தோவியம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அன்றைக்கு 21ஆம் தேதி நுகேகொடையில் நாமல் ராஜபக்ச ஒரு கூட்டம் நடத்தினவர் தானே. அந்த கூட்டத்தில் நாமல் ராஜபக்ச உரையாற்றினவர் தானே. அதில் நடந்த சம்பவம் ஒன்று இப்போ வரைக்கும் மிகுந்த பரபரப்பாக பேசப்படுது. ஒரு பக்கம் போலீஸ் விசாரணைகள் போய்கொண்டிருக்குது. அது என்ன சம்பவம்னு சொன்னால், நாமல் ராஜபக்ச மேடையில் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவரை சுற்றி நிறைய ஆதரவாளர்கள் தானே. அந்த ஆதரவாளர்களுக்குள்ள அவருடைய பர்சனல் பாடி கார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாரும் நின்று பேர் தானே கட்சி ஆதரவாளர்கள் முக்கியமான ஆட்கள் என்று சொல்லி. அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் நிற்கிறார். அது நிற்கிறவர் அவரை தானே நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. அவருடைய தோற்றத்தை பாருங்கள், அவருடைய செய்கைகளை பாருங்க, உங்களுக்கே விளங்கும். அதாவது ஷோல்டரில் ஒரு பேக் கொண்டு கொள்ளிக்கார். அந்த பேக்கின் ஷிப்பை திறந்து போட்டு உள்ளுக்குள்ளே கையை விட்டு அந்த கையை அமர்த்தி பிடிச்சு வச்சு கொண்டு நிற்கிறார். பார்க்க என்ன விளங்குது, அதுக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்கிற மாதிரியும் அந்த துப்பாக்கி சுடுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதோட அவர் முழுசி அங்கங்கே பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே யார் இந்த நபர் என்று சொல்லி பரவலாக பேசப்பட்டது. அவர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்குதானே, அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டி போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவருடைய பேர் உதித் லொக்குபண்டார. ராஜபக்ச குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஆள். அப்போ இவரை யாருன்னு தெரியாதாக்கள் என்ன நினைச்சவை என்று சொன்னால், இவர் பர்சனல் பாடி கார்ட் போல இருக்கு. அப்போ நாமல் ராஜபக்சவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததை கண்டுட்டார் போல இருக்குது. அதனால தான் டப்பன்னு ஷிப்பத்தில் உள்ளுக்குள்ளே கையை விட்டு துப்பாக்கியை எடுத்திருப்பார் போல இருக்கு. துப்பாக்கியை ரெடியாக வச்சுக்கொண்டு அங்கங்கே முழிச்சு பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஆபத்து சுத்தவரை வந்திருக்குது, ஏதோ ஒன்று அடையாளம் கண்டுட்டார், எனவே சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டார் தான் எல்லாரும் நெப்பினம். எனவே அப்படி நினைக்கப்பட்டு இந்த படம் சமூக வலைத்தளங்களில் மிக பரவலாக பரவி, ஏன் இந்த துப்பாக்கியை இவர் எடுத்தவர், அது எப்படி துப்பாக்கியை பொது வழியில் எடுக்க முடியும் என்று சொல்லி. இப்போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால், அதோட நாமல் ராஜபக்சவுக்கு மிக நெருக்கமானவர் என்று சொன்னால், அவைகள்கிட்ட அனுமதியோட கூடின பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதியோட துப்பாக்கிகள் இருக்கும். அது மிகவும் சாதாரணமானது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கூட்டத்தில் ஒரு மேடையில் வச்சு பகிரங்கமாக அந்த துப்பாக்கியை சுடும் நிலைக்கு இப்படி கொண்டு போக முடியும்ன்றது மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி, இதுக்கு பின்னணியில் என்ன காரணம், எதற்காக அந்த துப்பாக்கி எடுத்தார் என்று சொல்லி இப்போ நுகேகொட போலீஸ் விளக்கம் சொல்லணும் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சால கேட்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் உதித் லொக்குபண்டார இருக்கார் தானே, இவரை ஒரு ஊடகம் பேட்டி எடுத்தது. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சீச்சி அது துப்பாக்கி இல்லை, இது மணி பர்ஸ் என்று சொல்லியிருக்கார். தான் அந்த பேக்கினுடைய சிப்பை துறந்து அதுக்குள்ள மணி பர்ஸ் இருந்ததாம். அந்த மணி பர்ஸை தானாம் தான் இறுக்கி பிடிச்சவர், அமர்த்தி பிடிச்சவராம் என்று சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். இது நம்பக்கூடிய மாதிரியான கதை மாதிரி இல்லை. அப்படியே அது ஒரு பேர்ஸாக இருந்தாலும் மேடையில் சிப்பை திறந்தாலும் அது பேர்ஸை பிடிச்சி, அதுவும் இந்த மாதிரி இந்த பொசிஷனில் முடிச்சு பார்த்து என் பேர்ஸ் எடுக்கணும். என்ன பேர்ஸத்துக்கு யாருக்கு அதை காசு கொடுக்க போறாரா? இல்லை தானே. எனவே ஏன் அப்படி நடந்து கொண்டார்? அல்லது உண்மையிலேயே பேர்ஸாக இருந்தாலும் ஒரு துப்பாக்கி போல ஏன் காட்டிக்கொள்ள வேணும், ஏன் மேடையில் பொது மேடையில் அப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி இப்போ அது பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், அது உண்மையிலேயே துப்பாக்கியா அல்லது பேர்ஸான்னு சொல்லி. இந்த படத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன விளங்குது? துப்பாக்கி மாதிரி விளங்குதா, பேர்ஸ் மாதிரி விளங்குதா? உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகுந்த பரபரப்பை உண்டாக்கிய ஒரு சம்பவம், இந்த தொல்லியல் திணைக்களம் கொண்டு போயிட்டு வாழைச்சேனை பகுதியில் நாட்டிய அந்த பேர் பலகைகள் இருக்குத்தானே, அது பிடுங்கி எறியப்பட்ட சம்பவம். பிரதேச சபை தவிசாளர், பிரதி தவிசாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து அதனை பிடுங்கி அகற்றின சம்பவம் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டது. அது சிங்கள ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் வேற மாதிரி திரிக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களத்துக்கு எதிராக நாட்டுக்கு அச்சுறுத்தல் அது என்று சொல்லி பரவலான செய்திகள் எல்லாம் பரப்பப்பட்டது. எனவே இதில் பலவிதமான நிலப்பாடுகள் இருக்குது. அப்ப பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தவர், இது சம்பந்தப்பட்ட
ஆக்களை வந்து நாங்கள் கைது செய்வோம். ஏன்னு சொன்னால் இப்படி பேர் பலகைகள் நாட்டுறதை பிடுங்கிறதுக்கு அனுமதி இல்லை, அது வந்து சட்டவிரோதம் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருந்தவர். இதுக்கிடையில் வந்து பரவலான விவாதங்கள் போய்கொண்டிருக்குது. அதாவது தொல்லியல் திணைக்களம் ஒரு பேர் பலகையை நாட்டினா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் அதை பிடுங்க முடியாது சொல்லி ஒரு விதமான சட்டம், அது வந்து 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க சட்டம் அவர்களுக்குரிய சட்டம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஒரு பிரதேச சபைக்கு வந்து அனுமதி இருக்கிறது, பிரதேச சபையினுடைய அனுமதியை பெறாமல் பேர் பலகையை நாட்ட முடியாது சொல்லி, எனவே 2 விதமான சட்டங்களையும் எடுத்துக்காட்டி இப்ப செய்திகள் வந்துருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் மற்றது ஒரு சில ஊடகங்கள் வந்து என்ன செய்தி போடினோம்னு சொன்னால், திருவோணமலையில் புத்தர் சிலை வைக்க முடியலை, இங்கால தொல்லியல் திணைக்களத்தின் போட்டை மாட்ட முடியலை, அப்போ எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலை என்று சொல்லி அந்த இனவாதத்தை தூண்டுற மாதிரியான செய்திகளும் தகவல்களும் வந்து அங்கால ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்குது. இப்படி ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா ஒரே குழப்பம்தான். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நேற்று போலீசார் வந்து ஒரு ஆளை வந்து கைது செய்திருந்தார்கள். ஏனையவர்களை வந்து தேடுகின்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய 4 பேரும் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் சரணடைந்து பிறகு ஒட்டுமொத்தமாக 5 பேருக்கும் வந்து பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணை அடிப்படையில் வந்து அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அடுத்த வழக்கு தவணை வந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி. அப்ப டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் பிரதேச சபையினுடைய அனுமதியோட தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த பேர் பலகைகள் நாட்டுறதுக்கான அனுமதி வழங்கப்படணும், நாட்டப்படணும். நாட்டப்பட்டா இந்த பிரச்சனை வந்து அப்படியே சுமூகமாக தீர்க்கப்படும். அந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியோடு இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லி, அதாவது பேர் பலகையை வந்து நாட்ட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லல, பிரதேச சபையினுடைய அனுமதியோட நாட்டுப்படணும் என்று சொல்லி இதுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னா தொல்லியல் திணைக்களம் இருக்குதானே, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டம் வந்து அது கண்மூடித்தனமான சட்டம்லாம் சொல்லணும். இலங்கையில் தெரிந்தானே கடந்த காலத்தில் இருந்தாக்கள் வந்து தங்களுக்கு தோதாக வந்து சட்டங்களை வந்து இயற்றி வைக்கிறது. ஒரு சில சட்டங்கள் வந்து மிக ஆபத்தான சட்டங்கள், ஒரு வரையறையே இல்லாத சட்டங்கள். உதாரணமாக பயங்கரவாத தடை சட்டம் ஒரு மோசமான சட்டம். அதே மாதிரி தொல்லியல் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் வந்து உண்மையிலேயே கண்மூடித்தனமான அதிகாரங்கள். எனவே அரசாங்கம் வந்து எத்தனை குப்பையை தான் கூட்டுறது, இந்த 76 வருடங்களாக இருந்த எல்லா குப்பைகளையும் கூட்டணும். அதில் மிக முக்கியமானது இலங்கையினுடைய சட்ட அமைப்பை வந்து மாற்றணும். எனவே பிழையான சட்டங்களை வந்து மாற்றி அமைக்கிற பணியில் வந்து அரசாங்கம் ஈடுபடணும் என்றதான் எங்களுடைய ஒரு விருப்பம். அதே நேரம் இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து அப்படியும் இப்படியும் இருக்கும்போது எங்களுடைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பிடுங்கி எறிகிறது அல்லது சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறதை நாங்கள் ஊக்குவிக்க முடியாது. என்று சொன்னால் அது வீணான பிரச்சனைகளை கொண்டு வரும், இன முரண்பாடுகளை ஏற்படுத்தும், கணக்க சிக்கல்களை உருவாக்கும். ஏனென்று சொன்னால் தொல்லியல் திணைக்களம் வந்து ஒரு இடத்துல அடாத்தாக கொண்டு வந்து பேர் பலகையை வைக்கிறதையும் அதை வந்து எங்களுடைய இளைஞர்கள் வந்து பிடுங்கி எறிகிறதையும் ஒரே விதமாக பார்க்க மாட்டோம். இதுக்கு ஒரு அளவுகோல் அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுத்தான் ஊடகங்கள் எல்லாம் பார்க்கும். பெரும்பாலான ஊடகங்கள் அது வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் வந்து இன்னுமே வந்து சரிப்படுத்தப்படையில, சீர்படுத்தப்படையில. அது வரைக்கும் வந்து எங்களுடைய இளைஞர்கள் வந்து இப்படியான செயற்பாடில் ஈடுபடாமல் இதை வந்து முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். இப்போ எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லா தமிழ் கட்சிகளையும் வந்து அனுபவமிக்க சட்டத்திறனிகள் இருக்கிறது தானே, அந்த சட்டத்திறனிகள் வந்து சட்ட போராட்டத்தை நடத்த முடியுமே தவிர பிடுங்கி எறிகிறது வந்து அடுத்த கட்ட நோக்கி நகர்த்தும். அது ஒரு வன்முறையையும் அல்லது இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் உருவாக்கும். எதுவாக இருந்தாலும் சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி சட்ட போராட்டம் நடத்துறது தான் சரியாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கந்தபுரம் கிராமத்தில் மருமகன் தாக்கி மாமனார் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வந்து ஏதோ பிரச்சனை வந்துருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையில் வந்து மனைவி என்ன செய்கிறான்னு சொன்னால் கோவிச்சு கொண்டு தாய் வீட்டை போயிருக்கிறா. அப்போ தாய் வீட்டை போனோடனே கணவர் என்ன செய்கிறார், அங்கே போயிட்டு பிரச்சனைப்பட்டு மனைவியை வந்து அடிக்க போயிருக்கிறார். அப்போ அங்கே வந்து தகப்பன் இருக்கார். அப்போ தகப்பனுக்கு முன்னால் மகளை அடிக்க போயிருக்கல, எந்த தகப்பனாலையும் பொறுக்க முடியாது தானே. அப்போ அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் மகளை அடிக்க வேணான்னு சொல்லி குறுக்க போயிருக்கிறார். குறுக்க போனோன்னு இவர் என்ன செய்கிறார், கோவத்தில் மாமனாரை போட்டு அரம்புறமாக தாக்கியிருக்கார். தாக்கி அவர் வந்து படுகாயமடைஞ்சு கீழே விழுந்து பிறகு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் உயிரிழந்துட்டார். உயிரிழந்தவருக்கு வந்து 59 வயது. அவருடைய பேர் வந்து கதிரவேலு சிவராசசிங்கம். அவர் தான் உயிரிழந்தவர். இப்போ வந்து மருமகன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து 25 வயது. அதோட அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாராம் என்று சொல்லி இன்னும் ஒரு சொந்தக்காரர், இன்னும் ஒரு உறவினரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த சம்பவத்தில் வந்து 2 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு சாதாரண பொதுமகன், சாதாரண குடிமகன் வந்து ஒரு யானையை வந்து துரத்துறார். நாங்கள் வந்து யானை வந்து தோட்டத்துக்குள்ள வந்தால் யானையை துரத்துவோம் தானே, பயிர்களை நாசம் செய்யக்கூடாதுக்காக யானையை துரத்துவோம். இது சாதாரண விஷயம்.
கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே யானை, ஆனால் பச்சை கலர் யானை. பச்சை கலர் யானையை வந்து நாமல் ராஜபக்ச துரத்தி கொண்டே போகிறார். ஏன்னு சொன்னால் இந்த பச்சை கலர் யானையை பிடிச்சு எப்படியாவது அந்த 2 கட்சியை ஒன்று சேர்க்கணும் அல்லது சேர்ந்து செயல்படணும்ன்றதான் நாமல் ராஜபக்சவனுடைய விருப்பம். இந்த பச்சை யானை யார், எந்த கட்சி என்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எனவே நாமல் ராஜபக்ச துரத்துறார், பிடிப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.